எல்லா மசிலுமே பிரைம் வேரியேஷன் ஒன்று இருக்கும். ஸோ நம்ம போட போகிற மசில் என்னன்னா ஷோல்டர். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வேரியேஷன் என்னன்னா ஷோல்டர் வச்சு இங்கிருந்தா மூவ்மெண்ட்டை இனிஷியேட் பண்ணும். ஸோ கையை ரொம்ப ஒயிட்டாக வைக்காம கொஞ்சம் மட்டும் கையை டக் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஷோல்டர் இன்ஜுரி வராது. செகண்டாக என்ன வேரியேஷன் போட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சைடு ரைசஸ். இதோட ப்ராப்பர் ஃபார்ம் எப்படி இருக்கணும்னா உங்கள் ஷோல்டர் மேலே இருக்கணும், அதுக்கு கீழே எல்போ இருக்கணும், அதுக்கு கீழே ரிஸ்ட் இருக்கணும். மூணாவது என்ன வேரியேஷன் போட போறோம்னு பார்த்தீங்கன்னா அப்ரைட் ரோஸ். இது ஒரு பென்ட்ரால் எடுத்துக்கோங்க, ஷோல்டர் எடுத்துக்கு பிடிச்சிக்கோங்க, இன்னும் கொஞ்சம் வைடா பிடி. இதை புல் பண்ணுறப்ப எல்போ எவ்வளோ தூரம் மேலே கொண்டு போக முடியுமோ கொண்டு போகணும். இதுவே உங்கள் சைடு டெல்ட்டை நல்லா டெவலப் பண்ணுறது ஹெல்ப் பண்ணும். ஃபோர்த் வேரியேஷன் என்ன போட போறோம்னு பார்த்தீங்கன்னா ரியர் டெல் ஃப்ளைஸ். இதை போடுறப்ப கையை நல்லா இவர மாதிரி வைடா வச்சுக்கணும். மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் ஸ்குவீஸ் பண்ண முடியுமோ பின்னாடி ஸ்குவீஸ் பண்ணணும். இதை போடுறதுனால உங்கள் ரியர் டெல் நல்லா ஆக்டிவேட் ஆகும். ஸோ ஃபைனல் வேரியேஷனாக என்ன பார்க்க போறோம்னா ஸ்டட்ஸ். லைட்டாக பெண்ட் பண்ணுங்க, ஸ்குவீஸ் பண்ணுங்க. இதை ஸ்குவீஸ் பண்ணுற பேக் ரீஜியனில் உள்ள ட்ராப்ஸ்லேருந்து எல்லாமே ஆக்டிவேட் ஆகுதா